தாவேகாலாம் ஒரு கட்சியா, தாவேகா தலைவர்லாம் ஒரு தலைவரா, வீட்ல இருந்து அரசியல் செய்யறாருன்னு மற்ற எல்லா கட்சிகளையும் விட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர் தான் அதிகமா விமர்சிச்சீங்க. இப்ப அவரை எப்படி கூட்டணிக்கு அழைக்கிறீங்க? தாவேகா எந்த கூட்டணியில வந்தாலும் எதிர்க்கதான் செய்யும். காரணம் என்னன்னா, தாவேகா போன்ற கட்சி வந்து சமுதாயத்திற்கு ஆபத்தான ஒரு அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறத தான் அவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அவர் எந்த இடத்துல அனுமதி கேட்டாரு கள்ளச்சாராயம் குடிச்சாரு இந்த நபர்களை போய் சந்திக்கிறதுக்கு? தனி மனிதனாக ஒருவருடைய வீட்டுக்குள்ள போய் சந்திக்கிறது யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? இது வந்து வாய் வழியாக இருக்கே தவிர நடைமுறையில் இருக்கு அப்படின்னு திமுக பார்க்கணுங்க. சமூக நீதினா என்னங்க? எல்லாருக்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இன்னைக்கு எல்லாருக்குமான வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கா? உண்மையான சமூக நீதி எது அப்படின்னா, இன்னைக்கு RSS பாருங்க, அந்த அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்கா ஒன்றிணையாம இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது அதிமுகவுடைய தலைமை தானே தவிர மத்தவங்க அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது மேடம். அன்பு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொதுவுடைமை கட்சியின் தலைவர் திரு சசிகிரண் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், நன்றி. தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. இன்றைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அவசியம்னு பேசப்படுற நேரத்துல ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதிமுக மீண்டும் பிளவுபடுவதுங்கிறது வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து சர்க்கிள் தானே சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒன்றிணைந்த அதிமுக அவசியம்தான். அந்த அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்கா ஒன்றிணையாம இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது அதிமுகவுடைய தலைமை தானே தவிர மத்தவங்க அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க மேடம். ஏன்னா அந்த கட்சிக்கு எது சரி, எது இருந்தால் அந்த கட்சி வலிமைப்படும், அந்த கட்சி வலிமை பெற்றால் தான் அந்த கூட்டணி வலிமை பெறும், கூட்டணி வலிமை பெற்றால் தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். இதுதான் சிம்பிளுங்க மேடம். சோ அந்த கட்சி வலிமை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அதிகாரத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க, அந்த பொறுப்புல யார் இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். சோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதிமுக வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற நேரத்துல தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி கூட அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணையுமா? ஏன்னா தாவேகாலாம் ஒரு கட்சியா, தாவேகா தலைவர்லாம் ஒரு தலைவரா, வீட்ல இருந்து அரசியல் செய்யறாருன்னு மற்ற எல்லா கட்சிகளையும் விட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர் தான் அதிகமா விமர்சிச்சீங்க. இப்ப அவரை எப்படி கூட்டணிக்கு அழைக்கிறீங்க? மேடம், நம்ம கட்சியோட நிலைப்பாடு தாவேகாவோடு கூட்டணி கிடையாது. நம்ம கட்சியோட நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேகா வந்தால் நாம வந்து தாவேகா எந்த கூட்டணியில வந்தாலும் எதிர்க்கதான் செய்யும். காரணம் என்னன்னா, தாவேகா போன்ற கட்சி வந்து சமுதாயத்திற்கு ஆபத்தான ஒரு கட்சி. எந்த விதமான கொள்கை இல்லாமல், எந்த விதமான புரிதல் இல்லாமல், தனி ஒரு மனிதனுடைய செல்வாக்கை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த தனி மனிதனுக்கும் முழுமையான அரசியல் புரிதல் இல்லாமல் மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது ஒரு தேசத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயம் மேடம். என்னுடைய பார்வையில பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஏன் எல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த 10 பாயிண்ட்டும் கனகச்சித்தமாக பொருந்தக்கூடிய ஒரு இயக்கம் வந்து தாவேகா. இன்னும் சொல்ல போனால் அதை விட கூடுதலாக பொருந்தக்கூடிய ஒரு இயக்கம் தாவேகா. அப்படின்னும் போது நம்ம கட்சியுடைய நிலைப்பாடு தாவேகாவோடு கூட்டணி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவர் போறாரா அப்படின்னா அது அந்த கூட்டணியும் அந்த கட்சியும் தான் முடிவு பண்ணணும். சார், நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு பேசப்படுற இடத்துல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அதிமுகவோட தலைமையை அடித்து சொல்லிக் கொண்டே வந்தாலும் மற்றொரு புறமாக OPS, டிடிவி மற்றும் இப்போது சமீபத்தில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஓரணியில இணைஞ்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியப்படாதுங்கிறது வந்து EPS கூற்றாக ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து எப்போ OPS வெளில போனாரோ அப்பையிலிருந்து அவர் அதைதான் சொல்லிட்டு இருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 2024 தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த பாஜக வந்து OPS அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஆதரிச்சாங்க. இப்போ வந்து அதிமுக உடைய கூட்டணி அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டாங்களோ பாஜக? அதாவது மேடம், பாஜகவுடைய இந்த தேர்தலுடைய நோக்கமாக நாம் பார்க்கிறது திமுக அல்லாத ஒரு ஆட்சி. திமுகவை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். இதுதான் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக பிஜேபி வந்து வேலை செய்துங்க. சோ இந்த அஜெண்டா ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் செய்யும். இங்க வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நேற்று வரைக்கும் நண்பன் நாளைக்கு நண்பனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கொள்கைகள் மட்டும்தான் நம்ம நிரந்தரமா எடுத்துட்டு போகணுமே தவிர தனி மனிதர்களே அல்ல. அதே மாதிரி நேற்று வரைக்கும் எதிரியா இருந்தவர்கள் இன்னைக்கு எதிரியா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை.
சோ இன்னைக்கு காலகட்டத்துல 2026 தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மீண்டும் வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது என்ற எண்ணத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். எது நடந்தால் வராமல் தடுக்க முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு முழு பிக்சரும் நமக்கு ஜனவரிக்கு மேலதான் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா வேணா இருக்கலாம். அது தங்களுடைய பவரை காட்டுறதா இருக்கலாம், சீட் கன்வர்ஷனுக்காக இருக்கலாம். சோ இது எல்லாத்துக்குமா இருக்கலாம். பட் முழுமையான பிக்சர், முழுமையா யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் சீட் ஷேரிங் நடக்கப்படுது அப்படின்னு ஜனவரியை கழிச்சுதான் நம்ம பார்க்க முடியும். திமுக இந்த முறை மழையை சரியாக கையாண்டுள்ளதா? மழைன்னு சொல்ல முடியாத புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அந்த தூர்வாருறது, ரோட்ல இருக்கிற மேடு பள்ளங்களை சரி செய்யறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியா கையாண்டு இருக்காங்களா? அதாவதுங்க மேடம், ஃபர்ஸ்ட் திங் மழை வந்து எதிர்பார்த்த மாதிரி வரல, அது உண்மை. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை வரல. ரெண்டாவது, வந்த மழைக்கே வந்து நம்ம முழுமையா தயாரா இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. நீங்க வந்து பாருங்க, சென்னை ஒரு தலைநகரத்துல இருக்கக்கூடிய சாலைகளா சென்னையில இருக்கு. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வந்து நகராட்சியோ மாநகராட்சியோ நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு நாங்க பாருங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணோம் நாங்க வந்து அந்த உள்கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு, சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு. அந்த விஷயங்கள் ஏதாவது அங்க நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. சோ மழையை சரிவர கையாண்டாங்களா அப்படின்னா மழையே வரல, அதனால தப்பிச்சிட்டோம் அப்படின்றதுதான் பதிலா. சார், நான் வந்து சென்னை கேட்கல. சென்னை தாண்டி பிற மாவட்டங்கள்ல நல்ல மழையா இருந்தது. அது கிருஷ்ணகிரி, ஹொசூர் அந்த மாதிரியான ஏரியாவாக இருக்கட்டும், இல்லைன்னா சேலமாக இருக்கட்டும், இல்லைன்னா தொடர்ந்து வந்து இந்த பக்கம் செஞ்சி, ராணிப்பேட்டை, இப்படி செங்கல்பட்டு, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரியான ஏரியாவாக இருக்கட்டும், மழை வந்து சரியா கையாண்டு இருக்காங்களா? ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு இடுகாட்டுல பிணம் எரிக்கிற மேடையில நெல் மூட்டையை அடுக்கி வச்சிருக்காங்க டெல்டால, மயிலாடுதுறையில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம், அதாவது நம்ம சொல்றோம் கோல்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம். கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமுமே தமிழ்நாட்டில் இல்லை, புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் வந்து நிதர்சன உண்மை. நம்ம பாக்குறோம், ஒரு நெல் மூட்டை வந்து அழிஞ்சு போகுது. எத்தனை நாளுடைய உழைப்பு அந்த நெல் வந்து வர்றதுக்கு, அந்த நெல் பயிராகி வர்றதுக்கு எத்தனை நாட்களுடைய உழைப்பு இருக்கும், அவங்களுடைய கனவு எந்த அளவுக்கு இருக்கும், அதை வந்து காப்பாற்றி தர வேண்டிய கடமை அரசாங்கத்து மேல இருக்கு. அந்த கடமை அரசாங்கம் செய்யல அப்படின்றத நிதர்சன உண்மை. தொடர்ந்து பேசும்போது திமுகவினுடைய புதிய ஊழலாக 880 கோடி ரூபாய் ஊழல் வெளிவந்திருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா இடி என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து டைரக்டா ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது நாங்க ஒரு இடத்த ரைட் பண்ணும்போது எங்களுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்பந்தப்பட்ட நிலையில் தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அந்த லெட்டரை பேஸ் பண்ணி? அதாவது மேடம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ்ல பார்த்தோம். இடியில வழக்கு இருந்தால் மட்டும்தான் இடி வந்து விசாரிக்க முடியும். அந்த வழக்கு பதிவு பண்ண வேண்டிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு, ஸ்டேட் போலீஸுக்கு தான் இருக்கு. சோ இந்த விஷயத்துல ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு கேஸே ஃபைல் பண்ண மாட்டாங்க. கேஸே ஃபைல் பண்ணாத பட்சத்தில் இடி வந்து உள்ள வந்து ரைட் பண்ணவோ இல்ல உள்ள வந்து அதுக்கான விஷயங்கள் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. இந்த 800 கோடி அப்படின்றது பேசிட்டு கடக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள் வெளி வரணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கும். இதுல மட்டும் இல்ல, நீங்க பாக்குற எல்லா இடத்திலும் ஊழல் இருக்கா அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுக்கு தெரியும். இடி வந்து சொல்லணும், இன்கம் டாக்ஸ் வந்து சொல்லணும்ன்றது இல்ல. ஒரு சாதாரண மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீ கடையில பேசிக்கொள்றது எல்லா துறையிலும் ஊழல் இருக்கு. அவங்க சந்திக்கக்கூடிய எல்லா துறையிலும் ஊழல் இருக்கு. இந்த ஊழல் வெளி வரணும் அப்படின்னு சொன்னால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கேஸ் கொடுக்காது, கேஸ் போடாது. அப்ப கேஸ் போடாத பட்சத்தில் சென்ட்ரல்ல இருந்து இடி வந்து விசாரிக்க முடியாது. சோ இவங்க அதை போடவே மாட்டாங்கிறீங்க. 2026 எலெக்ஷன் வரைக்குமே எதுவும் பண்ண மாட்டாங்க, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கிறீங்க மாநில அரசு? நிச்சயமா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த எவிடன்சஸ் இதெல்லாமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழிக்க தான் பார்ப்பாங்க. சரி சார், இது ஒரு இடி வந்து ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா லெட்டர் கொடுத்த இவ்வளவு நாள்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? அதாவது மேடம், வழக்கு பதிவு பண்றதுக்கு இடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இல்ல, பாதிக்கப்பட்டவரோ இல்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரணும்ல. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 35 லட்சம் லஞ்சம் கேட்டாங்க, மட்டும்தான் இடி கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப 35 லட்சம் கொடுத்திருக்காங்க லஞ்சத்துக்கு அப்படின்னா 35 லட்சம் கொடுத்தது யாரு? இப்ப நான் கொடுத்திருக்கேன்னா, நான் கொடுத்திருக்கேன் சார், எனக்கு வரல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல, கொடுத்த நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வாங்கின அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பார்த்ததுக்கு சாட்சியும் இல்ல. நீங்க வந்து இது ஒரு முகாந்திரமா மட்டும் தானே பேச முடியும். நடந்திருக்கானா ஊழல் நடந்திருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது வெளியில கொண்டு வரணும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வரணும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்தாங்க, கேஸ் தொடுத்தாங்க, டிஎம்கே அதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுச்சு. சோ இப்ப வந்து ஏடிஎம்கே கேஸ் ஃபைல் பண்ணணும், பிஜேபி கேஸ் ஃபைல் பண்ணணும், அதை பண்ணி தான் நம்ம பார்க்கணும்.
ஓகே, ஃபைன். சார் தொடர்ந்து நான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியல் வொர்க் ஃப்ரம் ஹோமா செய்றாரு அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ நிவாரணம் கூட பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்துக்கு வரவழைச்சு, ஒரு ஹோட்டல்ஸ் மாரியான, ரெசார்ட் மாரியான இடத்துக்கு வரவழைச்சு, ஒவ்வொரு ஃபேமிலியும் இண்டிவிஜுவலா சந்திச்சிருக்காரு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் நிவாரணம் தான், இதுவும் நிவாரணம் தான். ஆனா இங்க வந்து சோகம், இங்க வந்து அதற்கான ஒரு காரணம், அதற்கான ஒரு குற்ற உணர்ச்சி மேலிட அவர் செஞ்சனால இந்த நிவாரணத்தை நீங்க கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ? இல்லைங்க மேடம். அதாவது நீங்க பாருங்க, எனக்கு இதுல வந்து மிகப்பெரிய நான் கேள்வி எழுப்புறேன் பாருங்க. அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் 41 குடும்பமும் வந்து சாதாரண மக்கள். ம். அவங்க வந்து ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. 20,00,000 ரூபாய் அப்படின்றது பெரும் பணம். மாற்று ம். கருத்து கிடையாது. சோ அதனால நீங்க வந்து நான் பஸ் அனுப்புறேன். நீங்க ஏறி வாங்க. நான் வந்து உங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதே அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ பையனோ பொண்ணோ, ஒரு எம்பி பையனோ பொண்ணோ, ஒரு மினிஸ்டர் பையனோ பொண்ணோ, இல்ல பெரும் பிசினஸ் மேனுடைய பையனோ பொண்ணோ இருந்திருந்தால், பஸ் அனுப்புறேன் ஏறி வாங்கன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல அவரு நேரா வீட்டுக்கு போயிருப்பாரா? சார் அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறத தான் அவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அவர் எந்த இடத்துல அனுமதி கேட்டாரு? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த நபர்களை போய் சந்திக்கிறதுக்கு? எந்த இடத்துல அனுமதி கேட்டாரு? தூத்துக்குடியில போய் சந்திக்கிறதுக்கு? தனி மனிதனாக ஒருவருடைய வீட்டுக்குள்ள போய் சந்திக்கிறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு துக்க நிகழ்ச்சியிலும் சந்திச்சதே இல்லையா? பங்கு பெற்றதே இல்லையா? இல்ல ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனதே இல்லையா? இதெல்லாம் கட்டமைக்கப்படுற பிம்பமே தவிர, உண்மையில நீங்க பாருங்க, அவர் நினைத்திருந்தால் 41 பேருடைய குடும்பத்திற்கும் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு நியூஸ்ல போட்டிருக்கலாம். நீங்க அப்ப பெர்மிஷனே வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. செய்யணும்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும்ல. இல்ல சார் அவர் வந்து மக்கள் எந்த மாதிரியா ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. அவர் போகும்போது திரும்பி அகைன் ஒரு கூட்டம், ஒரு நெரிசல், ஒரு இல்லங்க, தள்ளுமுள்ளு நீங்க ஏற்பட்டு மீண்டும் ஒரு யாருக்கும் பெரியார் சொல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பஸ் அனுப்புனீங்கல்ல. பஸ் அனுப்புன மாரி யாருக்கும் தெரியாமல் நீங்க நைட்டோட நைட்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 41 வீட்டையும் சந்திச்சு, வந்துட்டு நீங்க வீடியோ வெளியிடுங்க பாருங்க நாங்க போயிருந்தோம் சந்திச்சோம் அப்படின்னு. அது வரைக்கும் யாருக்குமே தெரிய தேவையில்லையே. நீங்கள் துக்கம் விசாரிக்கிறது யாருக்குங்க விசாரிக்கிறீங்க? பொதுமக்களுக்கா? பாதிக்கப்பட்டவர்களுக்கா? ஊருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர். தெரியணுமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவங்க வீட்டுக்கு போய் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு அவர் வராருன்னு தெரிஞ்சாலே கும்பல் கூடிடும். அதுதானே அங்க இருக்கிற பிரச்சனை சார். தெரியப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். எப்படி தெரியும்? நீங்கள் தெரியப்படுத்தாமல் எப்படி தெரியும்? மகாபலிபுரத்துல அவர் இது நடத்தினாரு. எல்லாருக்குமே தெரியும். எத்தன கூட்டம் வந்தாங்க? இல்லையே பப்ளிக் அலவுட் இல்லையே. அந்த இடத்துல யாருமே இல்லன்னுல அவ்வளவுதான். பார்த்தோம். அவ்வளவுதான். அலோடு இல்ல, வரல. நீங்க அலோ பண்றீங்க, வராங்க. வெரி சிம்பிள். நீங்கள் கூட்டத்தை கூட்டுறதுனால கூட்டம் வருதே தவிர, கூட்டம் தன்னெழுச்சியா எப்படி வராங்க? இப்படி சொல்லணும்னா, விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வந்ததே கிடையாதா? நீங்கள் யோசித்து பாருங்க. திருச்சியோடைய ஏர்போர்ட்ல இறங்கி அவர் வந்து வர்றதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவர் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாரு. ஏன் எந்த கூட்டமும் வரல? ஏன் பின்னாடி ஒரு கார் வரல? அப்ப அவருக்கு அவருடைய ஊர்ல அவருக்கு செல்வாக்கு இல்லையா? ஃபேன்ஸ் இல்லையா? வரவங்க இல்லையா? அனுமதி இல்ல, வரல. இங்க நீங்க திட்டமிட்டு அனுமதிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க, கூட்டத்தை சேர்க்கிறீங்க, கூட்டம் சேருது. அவ்வளவுதான். வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் இது வந்து யாருக்கு லாபம்? பாஜக இதுல கையில் எடுப்பதன் அவசியம் என்ன? இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல்ல வந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழும்? உண்மையாகவே இது வந்து நியாயமா நடக்குமா? இல்லைன்னா இதுலயுமே முறைகேடு பண்றதுக்கு வழிவகை வச்சிருக்காங்களா கட்சிகள்? பொதுவான நான் கேக்குறேன் கட்சிகள்னு. அதாவதுங்க மேடம், கலைஞர் அவர்கள் வந்து வாக்காளர்களுடைய சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம பல இடங்கள்ல அது பாக்குறோம். சோ எல்லா மாநிலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கிறவங்களுக்கு வாக்காளர் இருக்கு. அதுல நிறைய பேர் உயிரோட இருப்பாங்க. 80 85 வயசுல சில பேர் உயிரோட இருப்பாங்க, சில பேர் இல்லாம இருக்கலாம். சில பேர் அந்த அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருந்திருக்கலாம். அங்க ஒரு ஓட்டர் ஐடி, இங்க ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பதற்காக ஒருவருக்கு ஒரு ஓட்டர் ஐடி தான். உண்மையிலேயே யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அவங்க ஓட்டு உரிமை போடட்டும். யாருக்கு இல்லையோ அவங்க போட வேண்டியது இல்லை. இதை வந்து சீர்படுத்த வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையா, வேலை இல்லையா? அது அவங்க டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க செய்யறாங்க. இதுல அரசியல் மயப்படுத்துறதுல என்ன இருக்கு? இதுல அரசியல் எங்க வருது? எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கு, அவர்களுக்கு வாக்குரிமை இருப்பவர்களுக்கு அது வழங்கப்படுதா? வழங்கப்பட்ட வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா? சுதந்திரமாக வாக்கு செலுத்தினாங்களா? செலுத்தப்பட்ட வாக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாம கரெக்டா வந்து கணக்கிட்டாங்களா? கணக்கிட்டதை அறிவிச்சாங்களா? இவ்வளவுதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. இதை அவங்க செய்யறாங்க. இதுல அரசியல் கட்சிக்கு என்ன வேலை இருக்கு? அரசியல் கட்சி எலெக்ஷன் நடத்த போகுது. இதை அரசியல் ஆக்குறதே இப்போ இப்ப எதுக்குன்னா, நம்ம நாளைக்கு ஒருவேளை தோத்துட்டோம்னா இதை காரணம் சொல்லிடலாம். பாருங்க, நாங்க அப்பவே சொன்னோம்.
இந்த விஷயத்தினாலதான் தோத்துட்டோம், இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். ஈவினாலதான் தோத்துட்டோம். இவி மிஷின் மாதிரி ஓட்டிங் மிஷின் மாதிரி இது ஒரு இதுன்னு சொல்றீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாதிரி. இது ஒரு சாக்கு. நம்ம தோத்துட்டா இது ஒரு காரணமா சொல்லிடலாம்ன்றதுக்கான ஒரு சாக்கு. இப்பவே நாங்க அப்பவே சொன்னோம் என்பதற்காக இது சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய நெருங்க ஆரம்பித்து அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, நிச்சயமாக. சார், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து நிறைய முறை வந்து இது மாதிரி நிறைய தவறு நடக்குது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல, அதை நாங்க சேலஞ்ச் பண்றோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. சோ இந்த வாக்காளர் சீர்திருத்தல் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த கால அளவு தான் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 1.5 மாசம் இருக்கு, அந்த பக்கம் போனீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 2.5 மாசத்துல இருந்து 3 மாசம் முழுவதுமாக இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். இந்த 5 மாத காலத்துல இது சாத்தியமா? அப்படியே இது இந்த குறைந்த கால அளவுல நடந்தா கூட இது நேர்மையா நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது மேடம், எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரல. இது ஒட்டுமொத்தமான பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது புதுசா பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா கொண்டு வரல. காலகாலமா காங்கிரஸ் உடைய காலகட்டத்திலயும் எலெக்ஷன் கமிஷன் வந்து யாரெல்லாம் வாக்காளர்கள் வந்து சீர்திருத்தணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதோடைய நீட்சியா இது பண்றாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க பண்றாங்க. அந்த வேலையை பண்ணதுக்கு அப்புறமா அதுல பிரச்சனை இருந்தால் நீங்க அணுகலாம், கோர்ட் அணுகலாம். பாருங்க, இவங்க முறைகேடு பண்ணிருக்காங்க நீங்க சொல்லலாம். ஆனால் நடத்துவதற்கு முன்னாடியே வேலை செய்யாமல் நீங்க தடுத்துட்டு வேலை செய்யறதே பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க என்னதான் செய்யணும்? அப்ப எதுக்கு எலெக்ஷன் கமிஷன்? ஜனநாயக நாட்டுல எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு தன்னிச்சையா செயல்படுற ஒரு அமைப்பு. அது அரசை தாண்டி தன்னிச்சையா செயல்படுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு தன்னுடைய நோக்கத்தை எளிதாக்குவதற்கான வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால அவங்க இதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், அதுல எந்த அரசினுடைய தலையீடும் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா மேடம். எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன? ஒரு கட்சி பதிவு பண்ணியிருக்காங்க, இவங்க கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கா, இவங்க கட்சி போட்டியிடலாமா, இவங்களுக்கான சிம்பிள் கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம், அவங்களுக்கான வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கான்னு பாக்குறாங்க. உரிமை இருந்தா கொடுக்குறாங்க. அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கான சுதந்திரத்தை அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் சட்டம் இருக்கு, அவங்களுடைய டியூட்டி அவங்க நடத்துறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணிக்கை வருது, அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. வேற ஏதாவது இருக்கா? இதைத்தானே அவங்க செய்யறாங்க. டிஎம்கேட பாலிசிலயோ இல்ல ஏடிஎம்கேட பாலிசிலயோ அவங்க தலையிடுறாங்களா? இல்லங்க, நீங்க இந்த திட்டம் கொண்டு வருவது இந்த எலெக்ஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்களா? அவங்களுடைய டியூட்டி என்ன இருக்கோ அந்த டியூட்டியை செய்யறாங்க. நீங்க ஏன் அதை செய்யறதுக்கு முன்னாடியே அது தப்பா இருக்குமோன்னு தடுக்கிறீங்க? அப்ப நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸோடைய கவர்மெண்ட்ல இருந்து அப்ப காங்கிரஸோடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? மற்றும் ஒரு இறுதி கேள்வியாக, தமிழகத்துல வந்து சமூக நீதி, அதுக்கப்புறம் நாங்க வந்து எல்லாருக்குமானவங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து 2026ல திமுகவுக்கு எந்த அளவு கை கொடுக்கும்? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சமூக நீதி அப்படின்னு சொல்ற இது வந்து வாய் வழியாக இருக்கே தவிர நடைமுறையில் இருக்கு அப்படின்னு திமுக பாக்கணுங்க. சமூக நீதினா என்னங்க? எல்லாருக்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இன்னைக்கு எல்லாருக்குமான வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கா? திமுக வந்து நீதி கட்சியில இருந்து வந்த ஒரு இயக்கம், ஆமாவா இல்லையாங்க? நீதி கட்சியுடைய பிரதானமான விஷயம் என்னங்க? பிராமணர் அல்லாத கட்சி, ஆமாவா இல்லையா? பிராமணர் அல்லாத ஒரு கட்சினா ஒரு சமுதாயத்தை நீங்க ஒதுக்கிட்டு தான் ஒரு கட்சியவே உருவாக்குறீங்க. ஆனால் சமூக நீதி பேசுறீங்க. எவ்வளவு பெரிய முரண் இது! அனைத்து மக்களையும் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக அவர்களுக்கான ஒரு கட்சியா இருக்கிறது தானே சமூக நீதி கட்சி. அப்ப நீங்க ஒரு சமுதாயத்தை ஒதுக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு சமூக நீதினு பேசுறீங்கன்னா அது வெறும் பேச்சுக்காக இருக்கிறதே தவிர நடைமுறையில எங்க இருக்கு? உண்மையான சமூக நீதி எது அப்படின்னா, இன்னைக்கு RSS பாருங்க, உண்மையான சமூக நீதி. நீங்க யாரு, என்ன, நீங்க எந்த மொழி பேசுறீங்க, என்ன ஜாதியில இருக்கிறீங்க, எந்த கடவுளை கும்பிடுறீங்க, எதுவுமே கேட்கறது இல்ல. தேசப்பணிக்காக வரீங்களா, சேர்த்துக்கிறாங்க. அது சமூக நீதியா? இல்லைன்னா நீங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவர்கள், இல்ல இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பண்றது சமூக நீதியா? எது சமூக நீதினு மக்கள் தான் சொல்லணும். திமுக சமூக நீதி என்றது வாயில மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் இல்லை என்பதுதான் நிதர்சனம் உண்மை. தொடர்ந்து நம்ம களம் 2026 அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் குறித்து பேசி கொண்டு வரும் வேளையில்
மற்றொரு முக்கிய நிகழ்வாக முன்னாள் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட வந்து அடிக்கடி செய்தியாளர்கள் கேட்கிற கேள்வி, என்னங்கன்னா நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேக்குறாங்க. அவர் நினைச்சா ஆமா இல்ல அப்படின்னு 2 வார்த்தையில அதுக்கு ஃபுல் ஸ்டாப் எப்பவோ வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு அவர்களுக்கு மேலும் இன்னும் வந்து கொஞ்சம் வெறும் வாய்க்கு அவலை தருவது போல முடியும்னு நினைக்கிறீங்களாண்ணா அப்படின்னு கேட்பதாக இருக்கட்டும். என் மனசாட்சி ஒண்ணு சொல்லுது, நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கேன், தூய்மையான அரசியலை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தருவார்கள் என்று நம்புகிறேன், அதனாலதான் வேலையை விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள், இல்ல எதற்காக இது சொல்லப்படுகிற விஷயங்கள், இதை டிகோட் பண்ணும்போது புரிஞ்சவன் பிஸ்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுதோ? அதாவதுங்க மேடம், அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கானா? இருக்கு. யாரும் இங்க தனி கட்சி ஆரம்பிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரான்னா இல்ல. இன்னைக்கு பாஜகல தான் அவர் வந்து பயன்படுறாரு. அப்ப பாஜகல இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பாஜகல இருந்து ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ண போறாரு. அப்ரோச் பண்ணதான் வரப்போகுது. இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கிறாங்க அப்படின்னா நான் என்னதான் பதில் சொல்றது? இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டுல பல பேருக்கு இருக்கு. அதுதான் அது வெளிப்படுத்துது. அதுக்கு வந்து அவர் எப்படி அதை வந்து கடந்து போகணுமோ அப்படி கடந்து செல்றாரு. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோங்கிற எண்ணம் அவருக்கே இல்லைன்னாலும் சும்மா சும்மா கேட்டு இவர்களாகவே அந்த எண்ணத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். அவரை தாண்டி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று இங்கு பலர் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையாக இருக்கட்டும், மாபெரும் உண்மையாக இருக்கட்டும். இல்ல இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட ஒரு அமைப்பு அவங்க செய்ய போறாங்க, ஜனநாயக ரீதியில தான் இது நடக்க போகுது, எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக இருக்கும்போது இத வந்து திமுகவின் முன்னாள் தலைவரான முன்னாள் முதல்வரான திரு கருணாநிதி அவர்களே ஆதரவு கொடுத்த போது உங்களுக்கு என்ன சார் பயம்? தேர்தல் நேரத்துல முடிவுகள் மாறுங்கிறதுனால இது ஒரு ஓட்டிங் மிஷினுக்கு பதிலா இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல கையில எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் திமுக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இந்த 880 கோடி ரூபாய் ஊழல் என்பது இனிவரும் காலங்கள்ல பேசு பொருளாக மட்டுமே இருக்கும். யார் இதற்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்களோ அப்பதான் வந்து அது அடுத்த ஸ்டேஜ் போகும். ஆனா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்களாங்கிறது $1 மில்லியன் கேள்விக்குறி அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் தொடர்ந்து தாவேகா வந்து இன்னும் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை நடத்தினாலும் இந்த நிவாரணத்தை கூட அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர நிவாரணம் வழங்குவதற்காக தாவேகாவின் தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு சென்று போய் பார்த்திருக்கலாம். அதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதுதான் அவர்களுக்கு செய்யும் மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய உயர்ந்த கருத்துக்களையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க மேடம். நன்றி. தேங்க்யூ.